மா நான் சாமி வருதா என்ன? இல்லடி ஒரே சோகமா இருக்குது. இப்ப நீ பல்லு வளைக்கிட்டு வந்தா டிஃபன் எல்லாருக்கும் ஒரே டைம்ல செஞ்சிடும். 10 டைம் செய்ய முடியாது. புரியுதா? ஏன்னா நேத்து புக் பண்ண போனவர் அப்பா கேஸ் இன்னும் வீடு வந்து சேரல அவரு. சிலிண்டர் கிடைக்குமா கிடைக்காதான்னு வேற தெரியல. இப்ப இருக்கிற சிலிண்டர்ல எத்தனை நாள் யூஸ் பண்ண முடியும்? அதனால சிக்கனமா யூஸ் பண்ணிக்கணும். ஒரு தடவை நான் தோசைக்கல்ல காய வச்சேன்னு வச்சுக்கா, அப்படியே எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துருவேன். 10 தடவை பண்ண மாட்டேன். ஒரே குழம்பு தான் சூடு பண்ணி 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றோம், கேஸ் வர வரைக்கும். இந்த மாதிரி பிரச்சனை எப்படின்னு தெரியலப்பா. இந்த பிரச்சனையில் நான் மாட்டிட்டேன். கேஸ் புக் பண்ணாமல் விட்டுட்டேன் ஊருக்கு போனதுனால. நீங்களாம் சேஃபாக புக் பண்ணி வச்சிருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு வந்து 2 நாள் இன்னும் காலி ஆயிடும். பிப்ரவரி மாதம் போட்டது இப்போ மார்ச்சே முடிய போகுது. மார்ச் ஆரம்பிச்சிருக்கு. இந்த சிலிண்டர் புக் பண்ண போனார் அப்பா நேற்று. அவ்வளோ கூட்டம் இருக்கா. இன்னும் ஒரு வீடு வந்து சேரலாம். யாருக்குமே வந்து கனெக்ட் ஆகல. அதனால வந்து ரொம்ப சேஃபா இருங்க. சிக்கனமா இப்பதான் செலவு பண்ணணும் போல இருக்கு கேஸை. அதனால வந்து இன்னைக்கு ஒரே சமையல், ஒரே பொரியல். அப்படிதான், பொரியல்லாம் கிடையாது, ஒரே குழம்பு. அதுல இருக்க காய வச்சு எங்க வீட்டுல போய் சாப்பிட்டே ஆகணும். அதுதான், ஹோட்டல் கூட கிடையாது. அதுதான் மெயின். அதனால பார்த்து எல்லாம் சேஃபா இருங்க. சிக்கனமா நம்ம செலவு பண்ணிக்கலாம் எல்லாமே. உங்களுக்கு கால் கனெக்ட் ஆகுதா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கோம் கேஸ் புக் பண்றதுக்கு. அப்புறம் என்னப்பா ஊர நாட்டை பார்த்துட்டு போக வேண்டியதுதான் போல இருக்கு.